ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மன்னிப்பு. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய தப்புகளையும் நம்ம மன்னிக்கணும். நம்ம அதை சார்ந்த ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டார். நம்ம 7 தடவை பாவங்களை மன்னிக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தானா. அந்த வேலைக்காரன் ராஜா கிட்ட 100 ரூபா வாங்கியிருக்கான். அதுக்கு அந்த வேலைக்காரனால் அந்த 100 ரூபா திருப்பி கொடுக்காம முடியாது போயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ராஜா காவலாளிகள்லாம் கூப்பிட்டு இவனை ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ என்னை போடாதீங்க, எனக்கு கொடுக்க முடியல, என்னால் அந்த 100 ரூபா சம்பாதிக்க முடியல, எனக்கு அதுக்கேற்ற வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ராஜா கிட்ட கெஞ்சி கேட்குறான். அதை இந்த வேலைக்காரனோட தப்பை மன்னிச்சிடுறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, சந்தோஷப்பட்டு அப்படியே பாட்டுலாம் பாடிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போகிற வழியில் என்ன பார்த்தீங்கன்னா, இவனோட வேலைக்காரன் ஒரு 10 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் அது அவனால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரன் அவனை போட்டு அடித்து ஜெயிலில் போட்டான். உடனே இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே ராஜா ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே இருக்கிற காவலாளியெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு வாங்க, அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த வேலைக்காரங்களாம் போயிட்டு நல்லா ஒரு 4-5 பேர் போயிட்டு அந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு நான் உனக்கு மன்னிச்சல்ல, நீயா உன்னோட வேலைக்காரனுக்கு மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. இவன் எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கான். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ராஜா ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தால அந்த வேலைக்காரனை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களோட பாவத்தை மன்னிச்சாதான் நம்முடைய தேவன் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிப்பார். நம்ம மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்கலைன்னா நம்மளுடைய தேவனும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். புரிஞ்சிருச்சா? இதே மாதிரி இன்னொரு கதையை அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.